தாங்குமா? பொட்டு வச்சதாரு யாரு யாரு? அன்னையே வட்ட முகத்துல தொட்டடிச்சதாரு யாரு? தூணோடு சாஞ்சி தூங்காம தேஞ்சி நீ பாட கேட்டேன் தாலாட்டு பாட்டு. ஊராரும் கூடி உன் பேரை கூறி ஒப்பாரி பாட்டு இப்போது கேட்டேன். கல்லான சாமி முகங்காமி இது பொய்தானா? இல்லாது போனா இங்கு நீ வாழ்வது மெய்தானா? ஆகாயம் சாஞ்சா ஆதாரம் யாரு? தாய் வாடினால் செய் தாங்குமா? பொட்டு வச்சதாரு யாரு யாரு? அன்னையே வட்ட முகத்துல தொட்டடிச்சதாரு யாரு? வெள்ளி கொலுசு மண்ணில் விழுதே சொல்லி அழுது உன் சோகம் பாடுதே. பொட்டு வச்சதாரு யாரு யாரு? அன்னையே வட்ட முகத்தில் தொட்டு அடிச்சதாரு யாரு? தொடர்ந்து இருந்திருக்கீங்க கனவைகளை நிகழ்ச்சியோடு. காதல் சொல்லி காதலாக சொல்லிட்டே அந்த காதல் என்ற பெயரே வாயில் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம அண்ணே உண்மையாக பிரச்சனை ஆனால் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கவிதைகள் சொல்லும்போது அவருக்கு உணர்வுகள் எங்களுக்கு புரிகிறது. மூச்சு நின்றால் மட்டும் மரணமில்லை, சில அன்பான இதயங்கள் பேச்சு நின்றால் கூட மரணம் தான் அப்படி அனுப்பியிருக்காங்க. எங்கிருந்து மண்ணி? மட்டக்களப்பிலிருந்து. பார்த்தீங்களா, திடீரென்று அவங்களுக்கு அந்த காதல் மயக்கமும் அந்த கவிதை மயக்கத்தோ என்ன ஊருன்றே தெரியல. அவங்க அனுப்பியிருக்கிறது ஏறாவூர்லேருந்து. சரி, தொடர்ந்து கிடந்துருங்க. இது உங்கள் கனவை கலையா நிகழ்ச்சி. பிரசன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருன்னு கேட்டால் சொல்லுங்கள். கட்டாயமாக கனவை கலையா நிகழ்ச்சியில் வர அந்த அன்புள்ள பண்புள்ள பாசமுள்ள இல்லை காதல் மன்னன். சரி, அது சந்தோஷத்தோடு ஒரு சில கவிதைன்னு பார்க்கலாம். அவன் எனக்கு இல்லை என்றால் ஒரு தியாக தெரிந்த பிறகும் உயிரோடு இருக்கிறேன், அவனுக்காக அல்ல, அவனோட வாழ்ந்த அந்த நினைவுகளுக்காக. அந்த மாதிரி ஒரு கவிதை அனுப்பியிருக்காங்க. இந்த கவிதையை பார்க்கும்போது அந்த பொண்ணோட மனசில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோன்னா, உண்மையாகவே சில பேர் காதலை புரிஞ்சுக்கிறல. அப்படியான புரியாமல் போன காதலில் இருக்கிற வழிகள் அதிகம். அப்படியான ஒரு கவிதை தான் இதுவும். ஆனால் அந்த கவிதைகள் பார்க்கும்போது அந்த மனசில் இருக்கிற அந்த கவலையை கூட வெளிப்படுத்தாமல் அந்த உணர்வு மூலமாக அனுப்பியிருக்காங்க. அந்த கவிதையை சொல்லும்போது பாருங்கள், அவன் எனக்கு இல்லை என்றால் உறுதியாக தெரிந்தும் பிறகும். அந்த பார்த்தீங்கன்னா தனக்கு கிடைக்காத ஒரு பொருளை தன்னோட வாழ்ந்த நாட்களையே நினைத்து கொண்டு வாழ்கிறதுக்கு ஒரு மனது வேணும். சரி, அதிலிருந்து இன்னொரு கவிதையும் பார்த்துக்கலாம். மணி, இந்த கவிதையாவது கட்டாயம் நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா ரசிகர்கள் கூட கேட்டுட்ருப்பாங்க, கேட்டா என்னடா மாணி கூட பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மாணி, ஒரு கவிதையை சொல்லுங்களேன் மாணி. தனிமையில் உன்னை பற்றி நினைக்கும் போதெல்லாம் உதிரும் கண்ணீர் துளிகளே உன் மேலுள்ள என் காதலுக்கு சாட்சி. நான் இந்த மாதிரி கவிதையை சொல்கிறது முதல் அவங்களுடைய மனதில் இருக்க சோகத்தை தெரிந்து கொண்டீங்களா மாணி?
உண்மையாக பிரச்சனை தனிமையில் இருக்கும்போது தான் தங்களுடைய கவலைகள் வெளிப்படுகிறது. ஆனால் அந்த வெளிப்படும்போது அவங்க கண்ணாலே தனக்கு அறியாமல் அந்த கண்ணால் கண்ணீர் விடுவது வலிமை போனது. உண்மையாகவே தாங்க இயலாத ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் வர கண்ணீர் ஒரு பெருமதியே இல்லை, அந்த அந்த பெருமதிக்கு இடையே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த இணையே இல்லாத ஒரு அந்த அளவுக்கு அந்த கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் வரும்போது தனக்கூட இருந்த எல்லா கவலையும் அந்த மனசில் வர்றது கட்டாயமான ஒன்று. உண்மையாகத்தான். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொண்ணு அனுப்பியிருக்காங்களா இல்லை பையன் அனுப்பியிருக்கான்னு தெரியல. நான் பேரும் போடல ஒன்றும் போடல, வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் புது நம்பர்லேருந்து. நீங்கள் எங்களோட அனுப்பிக்கலாம் 075-21775-793 அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். திருப்பியும் ஒரு முறை 075-217-793 என்ற இலக்கம் மூலமாக வாட்ஸ்அப்பில் கூட உங்களோட கவிதைகளை அனுப்ப முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா www.tamarayappan.com என்ற இணையதளத்தின் மூலமாகவும் தாமரையப்பன் ஆன்லைன் ரேடியோ ஃபேஸ்புக் பேஜ் மூலமாகவும் நீங்கள் இணைந்து உங்களோட கவிதைகளையும் உங்களுடைய கதைகளையும் அனுப்பி வைக்கலாம். எங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளப்படும். இது உங்கள் கனவை கலைத நிகழ்ச்சி. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பே உன்னை காண துடிக்கும் என் கண்களும் உன்னை நினைக்க துடிக்கும் என் இதயம் எப்போதும் உனக்காகத்தான் என்பதை மறந்து விடாதே அன்பே அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. நிலுச்சி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. எங்கேருந்து மாலினி? பாலச்சேனையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம மாலினி. இருந்தாலும் அதுலேருந்து தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து வருவான். பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் இணையலாம். இது உங்கள் தாமரை வானொலியின் கனவே கலையாது. கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி ஜாதகம் மாறுது என் விதி மேடை கட்டி நாடகம் ஆடுது. வஞ்சியே உன் மனம் என்னிடம் ஏன் வந்தது? வந்ததால் இத்தனை துன்பமும் வாய்ந்தது. வேதனை சோதனை யாரிடம் நான் சொல்வது? என்பலம் இன்றுதான் அம்பலம் ஆனது. நீயும் இந்த துக்கத்திலே நில்லு மறுபக்கத்திலே. நேரம் ஒரு காலம் வரக்கூடும், அன்று ஒன்னாகலாம். கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி ஆசை உண்டானது. அதில் வீடு ரெண்டானது.
காதல் ஓர் பாவமடி ஆசை உண்டானது அதில் வீடு ரெண்டானது அடிக்கான கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி காதல் கணக்கினிலே கண்ணீர் தான் லாபமடி. தொடர்ந்து இருந்திருக்கீங்க. இது உங்கள் கனவே கல்யாண நிகழ்ச்சியோடு. அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு கதை ஒன்று வந்திருக்குங்க. அந்த கதையை ஒன்று பார்ப்போமா அம்மாண்ணி? கதையை பார்த்துட்டு வரலாம் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் இந்த ஒரு கதை ஒன்று அனுப்பியிருக்காங்க. அந்த கதையை நம்ம பார்க்க தான் வேணும் கட்டாயமாக. இது 3 நாளாக தொடர்ந்து அனுப்பிட்டுருக்காங்க. என்ன கவிதைன்னு நம்ம சரி என்ன கதைன்னு பார்த்துடலாம். அண்ணா, எனக்கு கனவுன்றால் ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஆனால் அது எனக்கு இப்போ பிடிக்காது. ஏன்னா பயங்கரமான கனவுலாம் வர்றது எனக்கு கனவுல ஒன்று தான்ண்ணா. ஆனால் இந்த அதையும் என்னோட கொஞ்சம் சேர்த்துங்கன்னா அது கனவை கல்யாண நிகழ்ச்சிக்காக அனுப்புகிற ஒரு கதையே. ஏன்னா இந்த கதையை பார்த்து சிரிச்சுட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கனவை கல்யாண நிகழ்ச்சி கிடைப்பிருக்காங்க பாருங்கள். சரி, அந்த என்ன கவிதைன்னு அனுப்பிடலாம். ஏன்னா எனக்கு வலிமையாக தூங்கும் போது பயங்கரமான கனவுகள் தோன்றும். அந்த கனவுகளை காணும் போது அதிக பயம் ஏற்படும். அதனால் நான் வலிமையாக தூங்க செல்லும் போது கனவு காணக்கூடாது என்று எண்ணிக்கொண்டு தூங்குவேன். அண்ணா, வியாழக்கிழமை இரவு படுக்கின்றேன். நான் கனவு வரக்கூடாது என்று எண்ணிக்கொண்டு வெள்ளிக்கிழமையும் வழக்கம் போல நான் வேலைக்கு சென்று வெள்ளிக்கிழமை என்பதால் மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தேன். அண்ணா, ஏனென்றால் அந்த 2 நாளும் விடுமுறை. எப்போதும் பார்த்திராத ஒரு அழகான பொண்ணை நான் அங்கு பார்த்தேன். அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்குள் ஏதோ ஒரு பழைய 10,000 வருஷம் கணக்கு பழகினது போல். ஆனால் நான் உண்மையிலே கேள்விப்பட்டிருக்கேன். 10,000 வருஷம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. சரி, பார்ப்போம் கதையை. அந்த 2 நாளும் விடுமுறை எப்போது பார்த்திராத ஒரு அழகான பொண்ணை நான் அங்கே பார்த்தேன். அவளை பார்த்ததும் ஒரு விதமான ஈர்ப்பு உண்டானது. மறுபடியும் அவளை பார்க்க மனசு இயங்கி கொண்டே இருந்தது. அதே போல் திடீரென்று அவள் என் பக்கத்தில் வந்து என்னோடு பேசினாள். என் பெயர் ரேணுகா. நான் புதிதாக இங்கே வேலைக்கு சேர்ந்துள்ளேன். மேனேஜர் உங்களை சென்று பார்க்குமாறு கூறினாள். பிறகு நான் அதை நீங்களா என்று அவருடன் வேலை விடயமாக சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தேன். நான் சென்று வருகிறேன் என்று அவளிடம் கூறிவிட்டு அங்கிருந்து நான் சென்று விட்டேன். அந்த நாள் முழுவதும் அவளின் ஞாபகம் அண்ணா என்னை வாட்டியது. அன்று நான் சரியாக தூங்கவே இல்லை அண்ணா. ஏனென்றால் அந்த 2 நாட்களும் அவளை காண முடியாத ஒரு தயக்கம் என்பதற்காக திங்கட்கிழமை வந்து வேலைக்கு சென்று வேலை விடயமாக ஒரு மேனேஜரை சந்திக்கும் போது அவள் என் கண் முன்னே எதிரே வந்தாள் அண்ணா. அதிக நேரம் அவளுடன் பேச வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருந்தது. உடனே அந்த மேனேஜர் சொன்னார், அந்த பெண்ணிடம் சென்று உன்னுடைய வேலை விஷயங்களை கேட்டுக்கொள்ள அப்படி